பார்சல் எங்கே ஓப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவிஸில் ஒரு அம்மா தான் கேட்டுருக்குறா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருள் கேட்டோன்னு பார்க்கலாம். அரிசி மாவு வந்து 4 கிலோ கேட்டுருக்குறா. கட்டர் தூள் வந்து 1 கிலோ, குரக்கன் மாவு வந்து 1 கிலோ, பெனங்குட்டான் வந்து 1/2 கிலோ, கோப்பி தூள் வந்து 1/2 கிலோ, வடகம் வந்து 60, மற்ற இஞ்சால பாவக்காய் வத்தல் வந்து 1/2 கிலோ, மற்ற இது வந்து மரவள்ளி சீவல் அது வந்து 1 கிலோ, மற்ற தட்டவடை வந்து 2 கிலோ கேட்டுருக்குறா. இன்றைக்கு வந்து 3 பேற்ற பார்சல் நாங்கள் ஒரே நாள்லேயே அனுப்ப வழிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு இந்த வேணும் நீங்கள் நினைச்சிக்கணும்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுவோம். ஓகே, இனிமேல் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நான் உங்கள் சரவணன். நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்களும் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நல்ல மழையில் எல்லாம் பெஞ்சு ஆகலுமே அந்த இட்டுட்டி போய் இருக்குது இடமெல்லாம் மழையான காத்தொண்டும் இல்லை. அதோட இன்றைக்கு வந்து இந்த மழையோட அந்த நாங்கள் வளமையாக அந்த நிவாரணங்கள் கொடுத்த இடத்துக்கு கொண்டு போய் இன்றைக்கு வந்து சாப்பாடு தான் கொடுக்க வலிக்கிட போகிறோம். அதாவது எந்த நாடு? டென்மார்க். டென்மார்க்கில் அந்த டென்மார்க் அம்மாவோட மகனுக்கு இன்றைக்கு வந்து 25வது பிறந்த நாள். அந்த தம்பிக்கு உண்மையில் முதல்ல நாங்கள் அந்த தம்பிக்கு வந்து சொல்லுங்கள் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு. உண்மையாக தம்பிக்கு எங்கள் சார்பாக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எந்த வித நோய் நொடி இல்லாமல் சகல சௌபாக்கியம் வாழணும்னு சொல்லி நாங்கள் வாழ்த்தி கொண்டு இன்றைக்கு வந்து நாங்கள் வளமையாக செல்ல சின்னதி ஆலயத்துக்கு போகிற நாங்கள் செல்ல சின்னதி ஆலயத்து முருகன்கிட்டையே நாங்கள் இன்றைக்கு வேண்டிக் கொள்வோம். அந்த தம்பிக்காக எப்பவும் சந்தோஷமாகவும் அவர் படிக்கிறாரோ இன்னும் படிக்கிறார் போல இருக்குது, எல்லாமே நல்ல சந்தோஷமாக அமைய வேணும்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ மாறி மாறி ஒரே கோல் வருது. அதோட இன்றைய அந்த தம்பியோட பேர் வந்து சிவரூசன். அதோட இன்றைக்கு வந்து 12ஆம் தேதி 12ஆம் தேதி தானே 2026 இன்றைய நாள் வந்து அவருடைய பிறந்த நாள். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அவருக்காக தான் இன்றைக்கு இந்த உணவை கொண்டே நாங்கள் கொடுக்க வலிக்கிட போகிறோம். அதாவது இன்றைக்கும் மழை காரணமாக நாங்கள் சமைக்கலாம் நாங்கள் காட்டு இல்லாமல் போயிட்டுது. அப்போ இடியப்பம், சம்பல், சாம்பார், அதோட தண்ணி போத்திலாம் அந்த அம்மா கொடுக்க சொல்லியிருந்தவா. இந்த அம்மா முதலும் அந்த வந்து முதலும் வந்து வெள்ளத்தால் இதந்த நேரத்தில் ஒரு நேரம் உணவு கொடுக்க சொல்லி பணம் அனுப்பி அதெல்லாம் செய்திருந்தா. முதல் அவர் என்னட்ட 2-3 தரம் பொருள் எடுத்துட்டேன். இந்த என்னோட இந்த அரிசியல் அரிசி தானே தூளுகள் 2 தரம் எடுத்துட்டேன். 2 தரமும் பார்சல் போட்டுட்டேன். அதோட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அந்த அவர்களுக்கும் கொஞ்சம் இதுகள் கொடுக்க சொல்லி நாங்கள் சாப்பாடு கொண்டே கொடுத்துருந்தோம். நாங்கள் உண்மையில் அம்மாவும் நல்ல இதாக எல்லாம் செஞ்சோன்னு தான் இருக்கிறா. அப்போ தம்பின்ற பிறந்த நாளே நீங்கள் மறந்து போட்டிங்களோன்னு எனக்கு இப்போவோ சொல்லியிருந்தா நாங்கள் மறக்கவே இல்லை. ஆனால் இருந்தாலும் தெரியாது, டக்கு டக்குண்டு கிணவேலிகளோட மறந்துடுவோம் என்ன. ஓகே, இன்னுமே ஏதோ சொல்ல வலிக்கிறேன்னா அப்படியே மறந்து போயிட்டுது. சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த சாப்பாடைத்தான் இப்போ கொண்டு நாங்கள் கொடுக்க பிறந்த நாள் சார்பாக கொண்டு கொடுக்க போகிறோம். இந்த இதைத்தான் இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, நாங்கள் இப்போ வாங்க நாங்கள் என்ன மாதிரி சாப்பாடு எல்லாம் செய்து அப்படியெல்லாம் பார்சல் கட்டி வச்சுருக்கிறோம்னு சொல்லி பார்த்துக்கொண்டு நாங்கள் இப்போ போய் சாப்பாடு கொடுக்க போகிற இடம் வந்து வெள்ளிவீர கோயில் அடிக்கு கொஞ்சம் முன்னுக்கு என்ன வெள்ளற கோயில் கொஞ்சம் முன்னுக்கு கொஞ்சம் மழையாண்டா உடனே தண்ணி நிற்கும் அப்படியான ஒரு இடம் தான். இன்றைக்கு வந்து அந்த மழை நேரமும் மேலே இந்த வந்திருக்கு இந்த சாப்பாடை கொடுக்குறதுக்கு மேலே அதுவும் அவியலுக்கு ஒரு சந்தோஷமாக உணவு வாங்குறாங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல சந்தோஷமான இதாக இருக்குண்டா. இப்படியான உணவு சமைக்கிற கஷ்டம் இந்த பிறந்த சார்வா உணவு கொடுக்க அவைக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அதோட அந்த தம்பிக்கு வந்து அவங்களோட அம்மா சர்ப்ரைஸாக தான் இதை செய்கிறா. அதுவும் இன்றைக்கு அவருக்கு தெரியாது. அவருக்கு இந்த வீடியோ பார்க்கத்தான் அவருக்கு தெரியுமா, ரைட் அம்மா சாப்பாடு கொடுத்துருக்குறா என்று சொல்லி அவருக்கு இனிமேல் தான் தெரிய போகுது. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் காணொலிக்கு போகலாமா. அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்சல் எல்லாம் கட்டி ஆயத்தமாகலாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பழமையாக எப்படி செய்கிறோமோ அதே மாதிரிலாம் ஆயத்தப்படுத்தி வச்சுக்கோம். இஞ்சால ஒரு கறியும் சொப்பில் வச்சு கட்டி வச்சுருக்கிறோம். இஞ்சால வந்து தண்ணி போத்தல் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இனிமேல் வந்து நாங்கள் சொப்பில் ஒரு பார்சல் சாப்பாடு ஒரு கறி அப்படியே வச்சு மலமலாண்டு கட்டிட்டு ஓடிடணும். மழையும் வரப்போ இன்றைக்கும் தம்பி வந்து நர்சரிக்கு போயிட்டேன். இப்போ வருவார். இப்போ வர்ற கடையில் நாங்கள் அதுக்குள்ளே இதை முடிச்சிடணும். என்ன கதை கேளு.
ஒரே வாசலில் கட்டி கட்டி அந்த அம்மா வந்து எப்பவும் என்னோட ஒரு கிழமையோ 2 கிழமைக்கு ஒருக்கா கண்டிப்பாக எடுத்து கதைச்சு கொண்டே இருப்பேன். நல்லா கல கல கலன்னு சிரிச்சு ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு சிரிப்பு தானே உண்மையில நல்ல. ஓ அது நல்ல குணம். ம் அம்மான்னு சொல்றது அக்கா. நான் அம்மான்னு சொல்கிறது அக்கான்னு சொல்கிறது தெரியாது. எப்படி சொல்கிறேன்னாலும் அந்த அக்கா சரியா என்னன்னு சொல்கிறேன் அம்மா அம்மான்னு சொல்லலாம். ஓகே ஆமாம் ஓகே. ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு பேட்டர்னா சொல்லி கொள்ளுவோம். அக்காண்டுவோம் ஒரு அம்மாண்டுவோம் வாயில் வாழ எல்லாத்தையும் சொல்லிட்டு கொண்டு போக வேண்டியதான். ஓகே அக்கான்னு சொன்னால் தான் அவருக்கு சந்தோஷமாக இருக்குமோ எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்படி சொல்ல வலிக்கிட்டேன்னா ஓகே வரவே இல்லை தானே. அப்படியே இந்த அவசரத்துக்கு சொப்பின்னு முடிக்கலாமா கிடாது. இந்தாங்க சொப்பின்னு எடுத்து தாங்க. வரம்பா எல்லாம் நேரம் தான் டைம் பண்ணி கொண்டு போகணும். டைம் என்ன மழை பெய்ய போகுது. மழை அதான் மழைக்கு முன்னே நாங்கள் கொண்டு கொடுத்துட்டு வருவோம். அது சொப்பினும் டான்ஸ் ஆடும். என்னங்கோ இதை எடுத்து தாங்கோ. சொப்பின் வந்து சுருண்டு கொண்டு போகும் தெரியுமோ. ஐயோ நுழாம்பு ஒரு பக்கம் கடிக்குது சரியா நுழாம்பிங்க. இப்போ வந்து ஆரோ வந்தது. அந்த ஆரோ என்ன வடைக்கு வந்தவியல் கொடுக்க போயிட்டு விரட்டு. என்ன கொடுத்தாச்சு வடை மாறி மாறி விட்டு ஆக்கள் வந்த வழிதான். நாங்கள் ஆடாமல் இருந்தாலும் நுழம்பு ஆட வைக்குவங்களை என்ன கொஞ்சம் மாலை ஆயினா கொஞ்சம் நுழம்பு தான். நாங்கள் வந்து அங்கே அறிவிச்சிட்டோம் சாப்பாடு கொண்டு வரோம்னு சொல்லி. அதனால் ஹோல் பந்து எனக்கு போனும் அடித்து போட்டினோம். அடிச்சிட்டினம் நான் சொன்னாங்க கொஞ்சம் ஒரு இன்னும் வேலை முடியல ஒரு கொஞ்சம் லேட்டாக விரும்பும்னு சொல்லி. இல்லை இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லை வாங்கன்னு சொல்லிச்சிட்டேன். இனிமேல் நாங்கள் கொஞ்சம் இடியப்பங்களை விட்டு கொஞ்சம் வேறு சாப்பாடுகள் மாற்றுவோமா. ஏனெண்டா இடியப்பம் எங்களுக்கு எல்லாம் மேலத்து போச்சுது கொடுக்குறதுகளுக்கு மேலத்து போயிருக்கும். இனிமேல் கொஞ்சம் ஒவ்வொரு சாப்பாடுகளை மாற்றணும். வந்து நாங்கள் பாசலெல்லாம் கட்டிட்டோம். இனிமேல் வந்து இப்படி பெட்டியில் வச்சுட்டு டக்குன்னு போக போகிறோம். இப்போ வந்து நாங்கள் பார்சல் எல்லாம் ரெடி. இப்படியே ஆட்டோவில் ஏற்றுவோம். வாங்க. கஷ்டமாக கஷ்டமே. இப்போ வந்து அடுத்த தண்ணி போத்தில் ஏற்றி வேணால் டக்குன்னு போகலாம்.
போய் நாங்கள் அங்கே போய் தொடருவோம். அந்த உணவை கொண்டு போய் கொடுக்கல நாங்கள் அங்கே போய் தொடருவோம். கொடுத்துட்டு வாங்க வடிவா இருக்கட்டும். ஓகே ஆமாம். வேலைக்கு போட்டுட்டேன். சரி சாப்பாடு இருக்கு. நீங்கள் வாங்க, பிரச்சனை இல்லை. ரெண்டு குடும்பம் இருக்கு. ரெண்டு தான் இருக்கு. சரி விட மாட்டாங்க. சரியா இல்லை இந்தாங்க இல்லை அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க அந்த தம்பிக்கு, அந்த சிவரூபன் சொல்லி தம்பிக்கு 25வது பிறந்த நாள். சிவரூபனா சிவரூசன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சாப்பாடு தந்ததுக்கு நன்றி.
ஓகே 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 சரி அவருக்கெல்லாம் இன்றைக்கு இந்த சாப்பாடை கொடுக்க சொல்லி சொன்னவையா ஓகே ஓ இன்னும் ஒரு அக்கா அந்த சொல்லுவாவோ இல்லையா இன்றைக்கு ஓ வேலையை போயிட்டா தங்கச்சிக்கும் சிவரூபனே சிவரு தம்பிக்கும் பிறந்த வாழ்த்துக்கள் இந்த கிராம மக்களுக்கு இந்த மலைக்கு சாப்பாடு அனுப்பினதுக்கு பெரிய நன்றி ஓகேம்மா எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி வந்து சரியா சரியா இப்போ வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்து நிற்கிறோம் இஞ்சால கரையாவே இந்த ஏரியாவெலாம் நிற்கிறோம் பாருங்க இந்த இப்படி தான் அங்காலையெல்லாம் நாங்கள் அவர்தில் நின்று கதைக்காமல் இஞ்சால வந்துட்டோம் இப்படியே போனால் அங்காலையெல்லாம் உண்மையில் வறுமைக்கு கீழ்பட்ட ஆக்கள்லாம் இருக்கணும் கொண்டே தாராளமாக கொடுத்துட்டோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்க தானே போகிறீங்க பார்க்குற என்ன இப்படியெல்லாம் வேண்டி இருக்கணும்னு சொல்லி பாருங்க பெரிய சந்தோஷம் நல்ல சந்தோஷம்னு சொன்னால் அவங்களுக்கு தங்களுக்கு இனிமேல் என்ன உதவி என்றாலும் வாங்குவோம் முன் வந்து செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லி இருந்துச்சுன்னா உண்மையில் பெரிய சந்தோஷமாக இருக்குது அதோட இதில் உண்மையில் நிற்கிற இடம் நல்லா இருக்குது ஆனால் செனப்பிழக்கம் இல்லை இதில் கிண நேரம் வினை கிடையாது இப்போ எங்களுக்கு ஒரு 5:45 6 மணி ஆகுது ஓகே உண்மையில் சந்தோஷப்பட்டுச்சுன்னா அந்த தம்பிக்கு சிவரூசனுக்கு திருப்பவும் பிறந்த வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உண்மையாகவே ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒன்றைய நாள் அதோட அவன் குடும்பமும் எப்பவும் சந்தோஷமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு கொடுத்ததுக்கும் நன்றியையும் சொல்லிக்கொண்டு அவர்களும் நன்றியெல்லாம் சொல்லியிருந்தவியல் உண்மையில் இந்த ஏரியாவுக்கு வந்தால் நன்றி வந்து உண்மையில் தாராளமாக சொல்லிவிடும் அப்படி என்ன சொல்லி சொல்லாமல் தண்டபாடில் சொல்லி தண்டபாடிலேயே முன் வந்து சொல்லிவிடும் உண்மையில் எல்லோருக்குமே நாங்கள் நன்றியை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளை இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்